இதோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். ஃபைனல் பார்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ரவுண்டை நம்ம ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வரணும். இந்த ஸ்கொயர் ஷேப் எப்படியும் வரும்னா, ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு 16 டபுள் க்ரோஷே கொண்டுட்டு வந்துருக்கணும். இந்த பேஸில் 16 டபுள் க்ரோஷே இருக்கணும். அடுத்தது பஃபர் ஸ்டிச், இந்த ரெண்டுமே 16 பஃபர் ஸ்டிச் போட்டிருக்கணும். இப்போது நான் இந்த த்ரெட்டை, க்ரீன் கலர் த்ரெட்டை இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ஃபைனல் ஸ்கொயர் பார்ட்டுக்கு வந்து நான் 3 ஸ்டிச்சும் யூஸ் பண்ணுவேன். டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா 2 செயின் போட்டு ஆரம்பிப்போம். டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 3 செயின் போட்டு ஆரம்பிப்போம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு 4 செயின் போட்டு ஆரம்பிக்கணும். இப்போது நான் ட்ரிபிள் க்ரோஷே, அதாவது கார்னர், இதோட கார்னர், அதாவது ஸ்கொயரோட கார்னர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 4 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4 செயின் போட்டாச்சு. இந்த 4 செயின் போட்ட அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் இந்த யான் ஓவர் பண்ணணும். நீடில் வந்து இந்த த்ரெட்டை 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஹோல் வழியாக விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது நான் வந்து முன்னாடி என்ன சொன்னேன்னா, அதே ஹைட்டில் இழுக்கணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறது நானும் தப்பில் இருந்து தான் கற்றுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு லூப் வழியாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்டு வந்துடுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப், அப்புறம் அகெயின் 2 லூப் கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு இந்த இது கிடச்சிருது. சப்போஸ் நம்ம அது ரொம்ப லென்த்தாக லூப் எடுத்தோன்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிறேன். அதில் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி எடுக்கும்போதே நம்மளுக்கு டபுள் க்ரோஷே வந்து ட்ரிபிள் க்ரோஷே அதே ஹைட்டுக்கு, இந்த 4 செயின் ஹைட்டுக்கு வந்துடுது. இப்போ எப்படி ட்ரிபிள் க்ரோஷே போனோன்னா 2 டைம் யான் ஓவர் பண்ணிவிட்டு நீடில் இந்த பிட்வீன் பார்ட்டில் விட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கிறேன். அகெயின் நம்மளுக்கு 3 லூப் கிடைக்கும். அடுத்தது 2 லூப் வழியாக எடுக்கிறேன். அகெயின் நம்மளுக்கு 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் முடிகிற வரையும் நான் போகணும். இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சா, இது கார்னரில் ஒரு பார்ட் செஞ்சாச்சு. அடுத்த இந்த கேப்புக்கு போகணும். இந்த கேப்பில் நம்ம இடையில எந்த செயினும் போட வேண்டாம். அப்படியே எடுத்து டபுள் க்ரோஷே போடணும். 3 எல்லாமே 3 போடணும். 3 டபுள் க்ரோஷேக்கு ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி நீட்டில் உள்ளே விட்டு இப்போ 3 லூப் இருக்கும். 1 டைம் லூப், 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 லூப் இருக்குது, மறுபடியும் அதில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி 3 டபுள் க்ரோஷே போடணும். யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விடும்போது இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இது மேலே, நீடில் மேலே வச்சுக்கணும். த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. அகெயின் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு 3வது டபுள் க்ரோஷே, ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் அடுத்த 2 லூப். இதில் ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம், இதில் 3 டபுள் க்ரோஷே. அடுத்தது இந்த கேப்பில் என்ன சொன்னால் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேனா டபுள் க்ரோஷேக்கு ஏற்ற மாதிரி 1 டைம் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுப்போம். டபுள் க்ரோஷில் 2 லூப்பாக எடுப்போம்ல, இங்கே 3 லூப் இருக்குன்னா அந்த 3 லூப் வழியாகவும் மொத்தமாக நினச்சிடணும், த்ரெட்டை வெளியே எடுக்கணும். எடுத்தாச்சா, இது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இன்னும் 2 போடணும். 1 டைம் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு 3 லூப் கிடைக்கும். யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இந்த 3 லூப் வழியாக மொத்தமாக த்ரெட்டை வெளியே எடுக்கணும். 2வது ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்தது 3வது ஹாஃப் டபுள் க்ரோஷே. எடுத்தாச்சு. இப்போ அகெயின் இந்த கார்னர் நான் முடிக்கணும்ல, இங்கே எப்படி 3 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம்
3 டபுள் குரோஷே 3 ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ அகெயின் இதிலேருந்து ரிவர்ஸில் போகணும். அப்போ ஹாஃப் டபுள் குரோஷே இருக்குது, இன்னும் 3 டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷேக்கு என்ன செய்யணும், yarn over பண்ணி இந்த கேப்பில் விட்டு த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப் அகெயின் 2 லூப். இப்போ yarn over பண்ணி த்ரெட்டை உள்ளே விட்டு ஃபஸ்ட் 2 லூப் அடுத்த 2 லூப். சப்போஸ் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா யானை இது வழியாக கொண்டுட்டு வரலானாலும் ஒன்றும் இல்லை, மறுபடியும் கொஞ்சம் அடுத்த எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கும். என்னென்னா அந்த நீடில் வச்சு மறுபடியும் அதில் அட்டாச் பண்ணி கொடுத்து விடணும். அதை ஃபஸ்ட்டே நம்ம கொண்டு விட்டோம்னா அந்த வேலை நமக்கு ஈஸியாயிரும். இப்போ yarn over பண்ணி நீடில் உள்ள விட்டு ஃபஸ்ட் 2 லூப் அகெயின் 2 லூப். இப்போது டபுள் குரோஷே போட்டாச்சு. இது நம்மளுக்கு ஒவ்வொரு கார்னர்லேயும் மிடில் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்னா 3 ட்ரிபிள் குரோஷே கார்னர் பகுதி, அதுக்கு 3 ட்ரிபிள் குரோஷேக்கு 2 டைம்ஸ் yarn over பண்ணி இந்த இடத்துல விட்டு நீட்டில் வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். அப்புறம் 3 லூப் இருக்கும், அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும், அடுத்தது 2 லூப் இருக்கும். இப்போது இது வழியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 டைம் yarn over பண்ணி நீட்டில் உள்ள விட்டு ஃபஸ்ட் 2 லூப் அகெயின் 2 லூப் அகெயின் 2 லூப் இருக்கிறதுனால இப்படி எடுத்துடணும். 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். எல்லாமே 3 3 போடணும். 3 ட்ரிபிள் குரோஷேங்கிறதுனால நான் 3வது ட்ரிபிள் குரோஷே போடுறேன். இப்போ இது ஒரு ஸ்கொயரோட ஒரு பார்ட்டு. இப்போ நான் டேன் பண்ணி கொண்டுட்டு வரனால அதுக்காக அந்த டேனிங் பாயிண்ட் தான் 2 செயின் போடுறது. 1 2 இந்த 2 செயின் போடும்போது இந்த 2 செயின் இப்படி மடங்கி நம்மளுக்கு ஸ்கொயர் இந்த பக்கம் ஆரம்பிக்கும். இப்போ இந்த பக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். 2 செயின் போட்ட பிறகு அகெயின் அதே பிளேஸில் 3 ட்ரிபிள் குரோஷே. டைம் ஆரம்பிச்சாச்சு. ட்ரிபிள் குரோஷேனா 2 2 எடுக்கணும். இப்போ 3 அதாவது இந்த ஸ்கொயர் பார்ட்டோட இந்த பகுதியிலையும் அதை இந்த ப்ரொசீஜரை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 2 செயின் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கார்னர், அந்த ஷார்ப் கார்னர் இருக்கும்ல, இது மடங்கி நம்மளுக்கு 2 செயினாக கொடுக்கும். நீங்கள் இது போடும்போது உங்களுக்கு அடுத்தது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரெண்டாவது ட்ரிபிள் குரோஷே, இது 3வது ட்ரிபிள் குரோஷே. போட்டாச்சா? இப்போ அதாவது இந்த சைடு ஆரம்பிக்கிறோம், ஸ்கொயரோட இந்த சைடு. அப்போ அடுத்தது 3 ட்ரிபிள் குரோஷேக்கு அப்புறம் 3 டபுள் குரோஷே. டபுள் குரோஷேக்கு என்ன செய்யணும்னா ஒரு டைம் yarn over பண்ணி இந்த பஃபர் ஸ்டிச் கேப்பில் விடுறோம். விட்டுட்டு ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கிறோம், அகெயின் 2 லூப் வழியாக. நம்மளுக்கு எடுக்கும்போது 2 லூப் வழியாக எடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. இதில் 3 டபுள் குரோஷே வந்துட்டா அடுத்தது இதை சென்டர் பார்ட்டுக்கு என்ன செய்யணும்னா 3 ஹாஃப் டபுள் குரோஷே. இதில் yarn over பண்ணி விட்டுட்டு 3 லூப் வழியாக எடுத்தாச்சு. yarn over பண்ணி நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து 3 லூப் இருக்கும், இந்த 3 லூப் வழியாக மொத்தமாக எடுக்கணும். yarn over பண்ணி த்ரெட்டை உள்ளே விட்டு 3 லூப் வழியாக மொத்தமாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த கார்னர் வந்துடுச்சா? அடுத்தது ரிவர்ஸில் செய்யணும். இதில் என்ன செய்யணும், டபுள் குரோஷே அகெயின் yarn over பண்ணி நீடில் உள்ள விட்டு எடுத்து ஃபஸ்ட் 2 லூப் அகெயின் 2 லூப். yarn over பண்ணி நீடில் உள்ள விட்டு ஃபஸ்ட் 2 லூப் அடுத்த 2 லூப். yarn over பண்ணி நீடில் உள்ள விட்டு ஃபஸ்ட் 2 லூப் அடுத்த 2 லூப். 3 டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ அகெயின் கார்னர், இந்த கார்னரில் என்ன செய்யணும் 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். 2 டைம் yarn over பண்ணி ட்ரிபிள் குரோஷேக்கு 2 டைம்ஸ் yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும், அகெயின் 3 லூப் கிடைக்கும், அதில் 2 லூப் வழியாக எடுக்கணும், அப்புறம் 2 லூப். 2 டைம்ஸ் yarn over பண்ணி
3 ட்ரிபிள் குரோஷே போடணும். யான் ஓவர் பண்ணுறது 2 டைம் யான் ஓவர் பண்ணணும். 2 லூப்பாக எடுக்கிறது 3 டைம் நடக்கும். இப்போது 3 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. இனிமேல் டேர்னிங் பாயிண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு அகெயின் சேம் பிளேஸ்லேயே அகெயின் 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். இப்போ இந்த கார்னர் ஆகிடுச்சா? இதே மாதிரி இங்கே என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே தான். ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் குரோஷே, அப்புறம் 3 டபுள் குரோஷே, 3 ஹாஃப் டபுள் குரோஷே, மறுபடியும் ரிவர்ஸில் 3 டபுள் குரோஷே, இந்த மாதிரியே போட்டுட்டு வரணும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 4 செயின் போட்டு ஆரம்பிச்சிடலாம். இதில் கார்னரில் ஒரு பகுதி செஞ்சுருந்தோம். இப்போ அதே இடத்துல கொண்டு நான் மூடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆக்சுவலாக இந்த 4 செயினையும் நான் ஒரு ட்ரிபிள் குரோஷே கன்சிடர் பண்ணிவிட்டு 2 ட்ரிபிள் குரோஷே தான் போட்டிருப்பேன். இப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா 3 ட்ரிபிள் குரோஷே போடுறேன். 2 டைம்ஸ் yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் 3 லூப் இருக்கும். அடுத்த 2 லூப் வழியாக எடுத்து அப்புறம் 2 டைம்ஸ் yarn over பண்ணி இந்த லூப் வழியாக எடுத்து இது 2வது ட்ரிபிள் குரோஷே. 3வது ட்ரிபிள் குரோஷே, ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. அகெயின் அடுத்த 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. அகெயின் இப்படி 3 ட்ரிபிள் குரோஷே போட்ட பிறகு இந்த கார்னர் கொண்டுட்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும், இங்கே 4 செயின் போட்டு இப்படியே போயிட்டேன். அதனால் கார்னருக்காக 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எதில் போடணுன்னா, இந்த 4 செயின் போட்ட இடத்துல 4ஆவது செயினில் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்க அந்த ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 செயின் முடிஞ்சு ஆரம்பிக்கிற இந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ள நீடில் விட்டு யானை இது வழியாக எடுத்து அப்படியே அந்த யானை அகெயின் நான் இந்த இது வழியாக எடுத்துடணும். எடுத்த அப்புறம் ஒரு செயின் போட்டு இதை கட் பண்ணாலும் சரி தான். உங்களுக்கு இந்த ஸ்கொயர் போதாது, இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபார்மேட்னா அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். நான் இது வந்து இன்னொரு ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டுட்டு வருவேன். ஆக்சுவலாக இது இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துட்டா ஃபஸ்ட்டு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு கார்ன்லேயும் ட்ரிபிள் குரோஷே போடணும். அதுக்காக 4 செயின் போட்டு ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சுட்டு இந்த 4 செயினையும் ஒரு ட்ரிபிள் குரோஷே கன்சிடர் பண்ணிவிட்டு 2 ட்ரிபிள் குரோஷே போட்டு 3 ட்ரிபிள் குரோஷே ஆயிரும். இதிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த இதில் 3 டபுள் குரோஷே, அடுத்து 3 ஹாஃப் டபுள் குரோஷே, அகெயின் இது மிடில் ஹாஃப் டபுள் குரோஷே மிடில், அகெயின் 3 டபுள் குரோஷே. இப்போ இந்த கார்னரில் என்ன ஆகும்னா, இது ஒரு இடத்துலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு இந்த ஷார்ப் பேஜ் கார்னரோட ஷார்ப் பேஜுக்காக 2 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் 3 ட்ரிபிள் குரோஷே. 3 ட்ரிபிள் குரோஷே முடித்த பிறகு என்ன செய்யணும், இந்த இதுலேயும் டபுள் குரோஷே, இதுலேயும் டபுள் குரோஷே, எல்லாம் 3 போடணும். மிடில் மட்டும் ஹாஃப் டபுள் குரோஷே. இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இங்கே இந்த இடத்துல 3 ட்ரிபிள் குரோஷே, 4 செயின், அது ஒரு ட்ரிபிள் குரோஷே, 2 ட்ரிபிள் குரோஷே போட்டிருப்போம். இதே இடத்துல வந்து நான் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டு இந்த 4 செயின் முடிஞ்சு 5வது ஆரம்பிக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணணும். இது இப்படி கட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். கட் பண்ணிவிட்டு இந்த யானை இப்படி விட்டாங்கன்னா, இல்லைன்னா இன்னொரு நான் அந்த போட்டிருக்கேன்ல
உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக இன்னொரு பார்ட் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டு இந்த கார்னர் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் எப்படி போடணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த அளவே போதுனாலும் செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.